யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். அண்ணே புடிச தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா வந்திருக்கேன் பாண்ணா இழுச்சா பைய. எங்கடா உட்கார்ந்திருக்க? சாமி கும்பிட்டு இருக்கானே. எங்கடா? போனே. ஏண்டா அவன் உட்காந்துருக்க பூஜனை பார்த்தா பிள்ளையார திருடிட்டு போயிடா அவளுக்கு. ஆட்டையா போகிற மாதிரி இருக்கேன். அவனை போய் ப்ரொடியூசர்னு சொல்லியிருக்கேன். அவன் வேறு பிளானில் வந்திருக்கேன், நான் ஒரு பிளானில் வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நான் என்ன பிளானில் வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. தம்பி நீ சொல்கிறத எல்லாரும் ப்ரொடியூசர் நம்பிடக்கூடாதுடா. மோசமான உலகத்தை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்க. நீ பாட்டுக்கு எவன் முன்னாடி கூட்டிகிட்டு நான் பிளானோட வந்துருக்கேன். நீ பார்த்ததெல்லாம் மட்டும் ப்ரொடியூசர் சொல்லிகிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் ஏன்டா ஓம்ப வச்ச கட்டுக்கு நான் அவன்கிட்ட போய் அடி வாங்குறத? ஏன்டா ஊரில் உள்ள எண்ணெய் சேர்த்து திருடின்னு சொல்கிறாடா? ஏன்டா விளங்காதவனே, யாரை பார்த்தாலும் ப்ரொடியூசர் சொல்லிக்கிருக்க. அவனை பாரு, ஓன் முட்டாடியே கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறேன், என் முட்டாடியும் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த மாதிரி உட்காந்து எப்படா அந்த பிள்ளையார திருடிட்டு போகணும் பிளான் போட்டுக்கிருக்கேன். நீ அது தெரியாமல் உட்காந்துக்கிட்டு ப்ரொடியூசர் சொல்லிக்கிருக்க. ஏன்டா ப்ரொடியூசரை எப்படி தெரியுமா வருவேன்? காரில் பந்தாக வருவேன், அப்படி செயின் போட்டு வரேன், அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு வரேன், அப்படி ஐஃபோன் வச்சுக்கிட்டு பேசிட்டு வரேன். அவன் தான்டா ப்ரொடியூசரு. பாரு எப்படா கொஞ்சம் அசர்வானு திருடிட்டு போகிறேன் பார்த்துக்கிருக்கேன். ஏமாம்மா மூணு உட்காந்துருக்கு பாருங்க. கிறுக்கு லூசு காரம் உட்காந்து கிளங்கத்துல மூணு வந்து உட்காந்துருக்கு பாருங்க. ஏன்னா கால் இல்லை, ஒரு எஸ்எம் இல்லை, ஒரு ஃபோன் இல்லை, என்ன தப்பா சொன்னேன். போகலாம் மரத்தையே பார்த்துக்கிட்டு தம்பி என்னடா மரத்தையே பார்த்துக்கிட்டு என்ன யோசிக்கிட்டு? கதை யோசிச்சுக்கிட்டு. கதையா? ஏண்டா கதை முன்கூடி எழுதியிருக்கு. இவ்வளோ பேப்பர் எழுதி நைட்டு பூரா தூக்கம் இல்லாமல் உட்காந்து மடக்கு எழுதியிருக்கு. நீ அப்படி என்னடா கதையில் யோசிச்சுக்கிருக்க? இப்போ பாரு எப்படி கதை எழுதிட்டு பாடுறாங்க. இதை படித்து பாடுறேன் கதை எழுதி. கதையா? அடுத்தடுத்து பாரு எப்படி பேப்பர் கதை எழுதியிருக்கு. அதை பார்த்தா ஒரு கதையாக தெரியுங்க. நைட்டு கூட கொஞ்சம் தூக்கத்தை கொட்டுக்கிருக்கேன். லொகேஷன் கட்டல இந்த வரண்ணே, தண்ணி ஆறு மாதிரி இருக்கு, கடல் மாதிரி இருக்குண்ணே. போனேன் என்ன வேணா பண்ண போனேன். ஏண்டா இதை பார்த்தா உனக்கு ஆறு மாதிரியா தெரியுது? இதை பார்த்தா கடல் மாதிரியா தெரியுது? ஏண்டா சாக்கடை கூவ மாதிரி இருக்குது. ஏண்டா விழுந்து எழுந்திரிச்சா கொரோனாங்கிற எல்லாம் அத்தனை கொரோனா இங்கே தான்டா இருக்குது. ஆமாம் நீ பாட்டுக்கு இதை போய்ட்டு கடல் மாதிரி இருக்குது, ஆற்று மாதிரி இருக்குது, உழவு புரிச உழவு மாதிரி சொல்லிக்கிறியாடா. ஏண்டா இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்ல லொக்கேஷன் வர சொல்லிவிட்டேன். ஏண்டா சரி வாண்ணே, உனக்கு இந்த லொக்கேஷன் இல்லைன்னா வேற லொக்கேஷன் இருக்குண்ணே. வேணா நீ இன்னும் நீ லொக்கேஷனுக்கே வரல, நீ என்றாதே ஆகிருக்க. அப்பாடி என்னண்ணே
கஷாயமா? நீ என்ன கொரோனாவுக்கு போய் பயந்து கிடக்குற? நீ பினாயிலையும் குடிப்ப, பீடா குருணையும் குடிப்ப, உனக்கு சாவு ஒன்னே தேடி வராதா? சாவு என்ன தேடி வந்துட்டு இருக்கேன். நான் தான் இருப்பாரு. அட விஷம்லாம் நம்மளை முறிஞ்சு போயிருமுனே, முறிச்சிருவோம்னே. இது வர உரி சாக்கடையா இருக்குடா. இதை கொண்டாந்து ஏறி கிழிச்சிருக்க. பாப்பா அப்ப சாக்கடை ஏரியா கையா கழுவுனானே. வேற ஏரியா காட்டி வேற எங்கடா போறீங்க? நல்லா கொண்டாந்து காமிச்சுக்கிறா ஏரியாவுக்கு. வாடா வாடா, லொக்கேஷன் அங்க இருக்குனே, வாடா. என்னண்ணே சுத்தி பாக்குற? என்னண்ணே ஒன்று கொண்டாடுறது ஒவ்வொன்று பார்த்தா மரண பாறையா தெரியுதுடா. அம்பூடு உருப்படாத இடமா கொண்டாந்து காமிச்சுக்கிட்டு நீ தம்பின்னு சொல்லி கொடுக்க உனக்கு வெக்கமா இருக்குடா. காமிச்சுக்கிட்டு உடனே உனக்கு இந்த பாருனே தெரியுதுண்ணே, பாதாள பைரவி மலை மாதிரி தெரியுதுண்ணே. இங்கடா இருக்கு? இந்தா தெரியுதுண்ணே. இங்க காட்டா பெருமாள் மலை, பாதாள பைரவி மலை மாதிரி தெரியுதுண்ணே. அப்படி பாதாள பைரவி மலை மாதிரி தெரியுதுண்ணே. அந்த மலையில வச்சு நயன்தாரா வச்சு சுத்தி எடுக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கு? அண்ணே லொக்கேஷன் கேட்டலண்ணே. ஆமா இந்த பாருண்ணே, நான் குட்டி பண்ண வேலை இந்த இருக்குண்ணே, பக்கத்துல என்னடா இது பாறைங்கிரமா இருக்கு, மாதிரியா இருக்கு. எவ்வளவு தூரம்டா? வாண்ணே, ரொம்ப தூரம். வாரல இங்கடா இல்லை உள்ள வச்சு அடிக்கிறதாண்டா நயன்தரா கூட்டிட்டு வாடா, லொக்கேஷன் பார்ப்போம். ஒன்றும் புரியல, உனக்கு புரியல. காலையில சாப்பிட்டியா? அண்ணே அதெல்லாம் நான் சாப்பிடாம இருப்பேன். அப்புறம் இதை கொண்டாந்து காமிச்சிருக்கேன். இன்னும் ஜெயிலுக்குள்ள கொண்டு தள்ளுற மாதிரி. ஏண்டா அந்த காலத்தில் யார் இருந்தாங்கம்மா? யார்? கட்டப்பு மாட்ட பாண்டி கட்டப்பு நம்ம பாண்டி நம்ம பாண்டி பாடு சரி, அது தெரியாம லொக்கேஷன் 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 உனக்கு காமிச்சிருக்கேன். சரி நயன்தாரா கோட்டனே கோட்டனே பார்த்தா எப்படா தெரியுது? சரிண்ணே. மண்டை உடஞ்சிரும்ல. அடுத்து பண்ண சிரியாவை கோட்டை இருக்குண்ணே. போனியில என்னாச்சு? கிடைச்சதா டிடி? அவன் கிடைக்குது. நயன்தாரா கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இந்த உயர கிடைக்குமா? ஏண்டாண்ணா இதுக்கெல்லாம் இல்லைடா போனேடா. நயன்தாரா எத்தனை கோடி கேட்பாதுமா வந்து இறங்கின காரில். விஷயம் தெரியாமல் அவருக்கு நயன்தாரா கூட்டு ஒரு மணி கேட்டுக்கிருக்கேன். ஒன்று நான் அவன்கிட்ட வாங்கலை. உன் பேச்சை கேட்டு நான் போய் கேட்க போய் அண்ணே உடனே அதெல்லாம் பார்த்துக்கலாமே. எவ்வளவா பண்ணுறேன், அதை பண்ண மாட்டேன். நான் வரேண்ணே. சரி நான் வரேண்ணே. கண்டிப்பாக கண்டிப்பாக வரேண்ணே. அண்ணனுக்கு தம்பி நான் செய்ய மாட்டேன். என்ன கன்ஃபார்ம் உததான் அண்ணே எதாவது நான் பார்த்துக்கினேன். அடித்தா நான் அடி வாங்கிக்கினேன். நீங்கள் இல்லை பார்த்துக்கிருப்பாப்பா, நீ நல்லா பார்ப்ப. தோக்கு நொங்கு ஏன் போட்டு மிதிப்பேன். நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. அடி வாங்குற நாள் இல்லை. எவ்வளவா பண்ணுறேன், இதை பண்ண மாட்டேன். வாடா போவோம். சரிங்கிற பாத்ரூம்ங்கிற வாடா ரைட்டு ஓகே சரி. ஏண்டா இது உனக்கு லொக்கேஷனை தெரியுதா? ஒவ்வொருத்தையும் தோண்டி போட்டு அடுத்து உள்ளே ஓட்டு செம்புற மாதிரி இருக்குது, புதைக்கிற மாதிரி இருக்குது. ஏண்டா கேட்டாண்டா லொக்கேஷனும் உனக்கு தெரியுமா தெரியாத சொல்லு. ஏண்டா நல்ல லொக்கேஷனாக காட்டுறான்னா ஒவ்வொருத்தனும் போட்டு கொலவனு உள்ளே புதைக்கிற இடத்தையா காமிச்சிக்கிருக்கேன். ஏண்டா அங்கனே என்னடா சாக்கடை கூவத்தை காமிச்சேன், இங்கே வந்து என்னடா மொட்டை பாறையை காமிச்சிக்கிருக்கேன். ஏண்டா மேலே ஏறி போய் ஏதோ வந்து உள்ளே தள்ளி விடுற மாதிரி உள்ளே ஊட்டி விடுற மாதிரி பிளான் போட்டு கேட்டதும்
எதாக இருந்தாலும் சொல்லிடுறா, கோவம் இருந்தால் அங்கே 2 அடி அடிச்சிடறா. அப்பா தம்பி டே உனக்கு தாண்டா கேட்குறேன். ஏண்ணே ஏய் மாமா ஓவரா குடிக்காத மாமா, குடிச்ச உடம்ப கெடுத்துக்காத மாமா. ராபா குடித்தவனு ராப்பாகலாம் படித்தவனு உருப்பட்ட சரித்திரமே இல்லாமா. இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் இப்போ என்னடா பண்ணேன் மாப்பிள்ள? நான் இப்போ என்ன பண்ணேன்? நம்ம போதையில் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியலையா? ஊருவேல அவன் தண்ணியை போட்டானோ, தண்ணியை போட்டு போதையிலேருந்து பேசுகிறானோ. ஏய் என்ன மாமா என்னவே தப்பு கணக்காக பேசுகிறேன். இது உனக்கு என்ன சரக்கு எனக்கு மாப்பிள்ளைய பிறந்ததுக்கு வேணுங்க. உங்களோட வந்து என் அக்காமைன்னு செல்ல கூட்டி வளர்த்து தண்ணி போடலையே. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன குடிச்சிருக்கேன்? என்னை பார்த்தா உனக்கு பரம்பரை குடியார மாதிரி ஓன் லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். ஏண்டா மாப்பிள்ள? இன்னும் நானும் குடியார மாதிரி பகுத்துக்கிடுப்பு சரியில்லை. நான் எலுமிச்சம்பழச்சாறு குடிச்சிக்கிருக்கேன், சீரணம் ஆக மாட்டேங்குன்னு. ஏன்டா உனக்கு இதை பார்த்தா உனக்கு கோட்டு மாதிரியே தெரியுது. ஆமாம் பாருங்கம்மா, சரக்கு மாதிரியே தெரியுது. கோச்சுக்காகம்மா, இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? செத்தாவது நான் அசியப்பட்டுருக்கேன். என் மனசு படபடங்கிற அளவுக்கு ஆகி. மாமா யோ மாமா, ஏய் மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? சோடா ஊற்றி குடிங்க மாமா. உனக்கு என்ன மாதிரி ஏமாமா என்னைய புத்திமதி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒழுங்கு மருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உனக்கு என்னடா தெரியுது? நான் இப்போ என்ன பண்ணிக்கிருக்கேன்? நான் மட்டும் நீ குடிக்காதே நீ முடிவு விட்டியாட மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. நான் இப்போ என்ன பண்ணிக்கிருக்கேன்? இப்படி பண்ணால் யாருக்கு மாமா தெரியாது. நான் வந்து இப்படி ஊதிக்கிருக்கேனா? இப்படி ஏன் அப்படி வலிக்கிறீங்க? நான் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நீ என்ன கணக்கில் கெடுக்கிருக்க? நீ எந்த நம்பரில் கெடுக்கிருக்க? ஓஹோ அப்படியா, சரி மாமா. ஓட்ட ஊற்றி பழ சொல்லி சும்மா இருக்கீங்க. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேண்டும். Yeah. Race Val தமிழ என்ன யோசிக்கணும் எனக்கே தெரியல, ஞாபகம் எல்லாம் மறந்துடுச்சு.
இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். புகையத்தான் போட்டு புட்ட மாப்புல, புகையத்தான் போட்டு புட்ட மாப்புல, மத்ததெல்லாம் எதுவுமே கேட்கல. மண்ட ஏன்னா டிடியெல்லாம் ஓகே, படம்லாம் ஓகே, ஹீரோ யாருன்னு சொல்லவே இல்லையாண்ணே. ஆட லூசு பயிலு, இது தெரியாத? தெரியாதுல்ல, தெரிஞ்சா ஏன் நான் தான்டா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மாதிரி. என்ன ஹீரோ போட்டான்னா அந்த ஹீரோ போட்டேன் பின்னிட்டனே. தன்னால நீ ரஜினியா இருந்தது எனக்கு தெரியாம போச்சு. புகழ்ந்து பேசினடா தம்பி. உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அழுகணும் போல இருக்கு, சிரிக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு எம்மனை பாசமா வச்சிருக்கீங்க. சரிண்ணே, இவ்வளோ பேசுகிறேண்ணே, உனக்கு நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணி எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குண்ணே. இன்னைக்கு உனக்கு ட்ரீட் இருக்குண்ணே. இன்னொன்று நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? ஒரு லிட்டர் பீடா கொடுங்க. வாணி சரி வாண்ணே போகணுண்ணே. இந்தா ஒரு சாவடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நீ புளி குடிச்சிட்டு இருக்கீங்க? நீ பீடா கொண்டு குடிச்சா என்ன தெரியுமா உனக்கு? ஒரு விளையாட்டு குறைச்சுன்னா உண்மையில பீடா கொண்டு வாங்கி கொடுத்துருவோம் உனக்கு. ஏண்ணே, நம்ம சாப்பிட்டு லஞ்சை முடிச்சுட்டு பீடா சாப்பிட்டு சீரணிக்க போகிறான். இதில் என்னென்ன இருக்குது? அடே நான் கேட்டு ஆளை கொண்டுருவேன். நான் விளையாட்டு குறைச்சோம்னா வாணி உண்மையில வாங்கி கொடுத்து கொல்ல பார்க்குறேன் நீ. சரி வாண்ணே, நம்ம படம் போய் சேர்த்த போய் நம்ம பார்ப்போம். இந்த வரண்ணே, இந்த இதை பாருண்ணே, இந்த படத்தை பேர் இதை வச்சாண்ணே. எந்தது? இதான் இதா இதா? ஆமாம். இதைத்தானே டைட்டில் வச்சா ப்ரொடியூசர் கண்டிப்பாக செருப்பாட வாரி வாரிக்கிட்டு அடிப்பாங்க. இதை போய் டைட்டில் சொன்னோம், இதை கொண்டு டைட்டில் வச்சாங்க. என்னதான் ப்ரோக்ராம்? என்னதான் பேர் வைக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ண விடுங்க. என்ன படம்னு சொல்லு, யோசி, நல்லா யோசி. இன்னைக்கு விடிய யோசி. நீ சொல்ல என்ன படம் பேர் வைக்கணும், நீ சொல்ல. ஏண்டா கௌரி, அது தெரிஞ்சாதான் நான் நேரம் பண்ணி போனேன். அது தெரியாமல் தான் ஓன்ட்ட யோசனை கெடுக்கிறேன். விடிய கதை கேட்டு சித்தப்பூர்ணி ராமன் யாருன்னு கேட்ட மாதிரி கதை மாதிரி இருக்கு. சரி, இப்போ என்ன படம் பேர் இவ்வளோ நேரம் யோசிச்சு எந்தப்பா யோசிச்சு நாடகம் பார்த்தியா நீ? ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு டைம் உண்ணே. யோசிச்சு கரெக்டாக சொல்கிறேன். இன்னும் 10 நிமிஷமா? ஆமாம். அப்போ சம்பு ராமாயண படம் எடுத்த மாதிரியா நம்ம? இந்த சம்பு ராமாயணன்ற இதை கூட நேமா கிளம்ப உள்ள விட கதைக்கு நீ சொல்லுப்பா, பதில் சொல்லுப்பா. யோசிக்கணும். உன்னையே கேட்டால் நல்ல ஒரு சிறந்த மனிதன், சிறந்த அறிவாளி, இப்படி சொல்லி அதனால உண்மையில அவரும் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நல்லதாக சொல்லுவானே தம்பின்னு இவ்வளவு பிரயாசப்பட்டு ஓட்ட யோசனை கேட்டால் இன்னும் 10 நிமிஷம் கேட்டேன். இன்னும் 20 நிமிஷம் டைம் தரேன், எடுத்துக்க. சரிண்ணே, நீ சொல்லிட்டேல, நான் நல்லா திங்க் பண்ணி சொல்கிறேண்ணே. சொல்லு. உழவன் வண்டின்னு பேர் வச்சானே. கிழிஞ்சிச்சு. ப்ரொடியூசர் கண்டிப்பாக விரட்டி அடிப்பான், உலக்கையால் வச்சு அடிப்பேன். ஏன்டா கோடிக்கணக்கில் படம் போட்டு வச்சு ஏடா நான் நயன்தாரா கணக்கு பண்ணிட்டு அதை கணக்கு பண்ணி இதோட படம் நான் சம்பாதிக்க நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் உள்ளது திட்டத்தை திட்டிருக்கேடா தம்பி. இது வேலை பூரா கவுக்கர் பண்ணி சரி திட்டம் ஒதுக்கியா. நீ உருப்புற மாதிரி எனக்கு கொடுக்கலையே, நாசமாக போகிறதுல வழியெல்லாம் காமிச்சுக்கிருக்க நீ. நல்ல படமாக சொல்கிறோன்னா உருப்படா படத்தை திருப்பிக்க நீ. நல்லா இன்னும் பேர் வைக்கணும்னு சொல்லிப்பா என்னுடைய கதைக்கு. என்ன பண்ணலாம்? சரிண்ணே, ஒன்று செய்யண்ணே, இந்த வண்டியை எடுத்துக்கிட்டா இந்த வண்டியில் பெட்ரோல் போட்டால் தானே ஓடும். ஆமாம். அப்போ எந்திரனுக்கு பதிலாக ஒரு படம் எடுத்துட்டாங்க. சரி, இயந்திரம் அப்படின்னு வச்சா என்ன தப்பு? இயந்திரம் அவசியம் இந்த பேர் வைக்கணும். இயந்திரம் இயந்திரம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, மனுஷ வாழ்க்கை. சரிப்பா. அப்படிங்கும்போது நம்ம இயந்திரம் பேர் வச்சதில் என்ன தப்பு இருக்குன்ற நான் எழுதின கதைக்கு நீ சொல்கிற படத்துக்கு கண்டிப்பாக ப்ரொடியூசர் ஓட விட்டு 10 மைல்னாலும் விரட்டாமல் நம்ம கொல்லாமல் விட மாட்டேன். நம்மளை கொண்டு சொல்கிற பார்க்குற ஒவ்வொன்றையும் பார்த்தா ஏதோ போன சின்னத்துல விரோதத்தை பூரா மனசுக்குள்ள வச்சு என்னை பழி வாங்குற மாதிரி தெரியுதுடா. பழி வாங்குற மாதிரி தெரியுது. நீ டைப்புங்கிற இங்கே எந்திரங்கிற உன் மனசில் என்னவே நினச்சிருக்க சொல்லு. ஓன்ட்ட யோசனை கேட்டால் ஆகாத போகிறது கூட சொல்லிக்கிருக்க.
முட்டாள் முட்டாள் இன்னும் நல்லா யோசி முட்டாள். அண்ணனுக்கு அது தெரிஞ்சுங்க தான் அண்ணன் இன்னும் எவ்வளோ ரூபாய் ஒன்று நல்ல அண்ணன் கொடுத்துருக்கேன். உனக்கு மாறி வீடு தர்றேன், கார் தர்றேன், எல்லாம் தரேன். அண்ணன் வந்தேன், அண்ணன் பக்கத்தில் எப்படி இருக்குமோ அப்படி வா. உனக்கு நான் மாடி வீடு கொடுத்து உனக்கு வீடு கொடுத்தேன். ஏன்டா நாங்கள் சம்பாதிச்சு எனக்கு ஒரு யோசனை வந்துருக்கு, நீ புலம்பாதே. படம் வைக்க, டிடி வைக்க, நம்ம படத்துக்கு டைட்டில் என்னன்னு தெரியாம ஆச்சானே. சரி அதை விடுனே, நம்ம படத்துக்கு ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியும், ஹீரோயினி யாருன்னு தெரியல, அதை கேட்க முட்டேனே. படத்துக்கு பேர் கேட்டி இல்லை, அது தெரிஞ்சிருந்தா தானே நான் நேரம் ஆக்காது. என்ன பேர் இருக்குன்னு ஏறி இருக்குனால குழம்பு நிற்கிறேன், ஒரே குழப்பம் பார்க்குறேன். நல்ல பேராக நீ சொல்கிறேன், ஒரு பட்டு கதை ஓகே, எல்லாமே ஓகேடா, லொக்கேஷன் ஓகே, எல்லாமே ரெடி வந்து டிடி கிடச்சிச்சு, எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் படத்துக்கு தான்டா பேர் வைக்கணும், ஒரே குழப்பமாக இருக்கு. என்ன பேர் வைக்கலாம் நீனே சொல்கிறா தம்பி? ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் உள்ள, நான் யோசிச்சு சொல்கிறேன். கொடுக்குறேன், யோசி நல்ல ரசம். ஏன்னா இந்த வரணும், இந்த இதை பாருண்ணே, இந்த படத்து பேர் இதை வச்சா அண்ணே. எந்தது? இதை ஆமாம், இதைத்தானே டைட்டில் வச்சா ப்ரொடியூசர் கண்டிப்பாக செருப்பால் வாரிக்கிட்டு அடிப்பான்டா. இதை போய் டைட்டில் சொன்னோம்னா, இதை கொண்டு டைட்டில் வச்சா இதுக்கு என்னதான் பேர் வைக்கணும்னு நினைக்கிற சொல்லுங்க. என்னதான் பேர் வைக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ண விடுங்க. என்ன படம்னு சொல்லு, யோசி, நல்லா யோசி, இன்னைக்கு விடிய யோசி. நீ சொல்ல என்ன படம் பேர் வைக்கணும், நீ சொல்ல. ஏன்டா அது தெரிஞ்சாதான் நான் நேரம் பண்ணி போனேன், அது தெரியாம தான்டா ஓன்ட்ட யோசனை கெடுக்கிறேன். விடிய கதை கேட்டு சித்தக்குண்டு ராமன் யாரும் கேட்ட மாதிரி கதை மாதிரி இருக்கு. சரி, இப்போ என்ன படம் பேர் இவ்வளோ நேரம் யோசிச்சு எந்தப்பா யோசிச்சு நாடகம் பார்த்தியா நீ? ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு டைம் உண்ணே, யோசிச்சு கரெக்டாக சொல்கிறேன். இன்னும் 10 நிமிஷமா? ஆமாம். அப்போ சம்பு ராமாயணம் படம் எடுத்த மாதிரியா நம்ம? இந்த சம்பு ராமாயணன்ற இதை கூட நேமா கிளம்ப உள்ள விட கதைக்கு நீ சொல்லுப்பா, பதில் சொல்லுப்பா. யோசிக்கணும், உன்னையே கேட்டால் நல்ல ஒரு சிறந்த மனிதர், சிறந்த அறிவாளி, இப்படின்னு சொல்லி அதனால உண்மையில அவரும் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நல்லதாக சொல்லுவானே தம்பின்னு இவ்வளவு பிரயாசப்பட்டு ஓட்ட யோசனை கேட்டால் இன்னும் 10 நிமிஷம் கேட்டேன், இன்னும் 20 நிமிஷம் டைம் தரேன், எடுத்துக்க. சரிண்ணே, நீ சொல்லிட்டேல, நான் நல்லா திங்க் பண்ணி சொல்கிறேண்ணே. சொல்லு. உழவன் வண்டின்னு பேர் வச்சானே. கிழிஞ்சிச்சு. ப்ரொடியூசர் கண்டிப்பாக விரட்டி அடிப்பான், உலக்கையால் வச்சு அடிப்பேன். ஏன்டா கோடிக்கணக்கில் படம் போட்டு வச்சு, ஏடா நான் நயன்தரா கணக்கு பண்ணிட்டு அதை கணக்கு பண்ணி இதோட படம் நான் சம்பாதிக்க நினைக்கிறேன். நாங்கள் மொத்தத்தில் இல்லை திட்டத்தை திட்டிருக்கேடா தம்பி. இது இதால் எப்படா கவுக்கணும் வந்து சரி திட்டம் ஒதுக்கியா? நீ வந்து உருப்புற மாதிரி எனக்கு கொடுக்கலையே, நாசமாக போகிறதுல வழியெல்லாம் காமிச்சிக்கிருக்க நீ. நல்ல படமாக சொல்கிறாலும் உருப்படா படத்தை திட்டிருக்க நீ. நல்லா என்ன பேர் வைக்கணும்னு சொல்லுப்பா என்னுடைய கதைக்கு. என்ன பண்ணலாம்? சரிண்ணே, ஒன்று செய்யண்ணே, இந்த வண்டியை எடுத்துக்கிட்டா இந்த வண்டியில் பெட்ரோல் போட்டால் தானே ஓட. ஆமாம். அப்போ எந்திரனுக்கு பதிலாக ஒரு படம் எடுத்துட்டாங்க, இயந்திரம் அப்படின்னு வச்சா என்ன தப்பு? இயந்திரம் அவசியம் இந்த பேர் வைக்கணும். இயந்திரம் இயந்திரம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, மனுஷ வாழ்க்கை. சரிப்பா. அப்படிங்கும்போது நம்ம இயந்திரம் பேர் வச்சதில் என்ன தப்பு இருக்குன்ற நான் எழுதின கதைக்கு நீ சொல்கிற படத்துக்கு கண்டிப்பாக ப்ரொடியூசர் ஓட விட்டு 10 மைல்னாலும் விரட்டாமல் நம்ம கொல்லாமல் விட மாட்டேன். நம்மளை கொண்டு வந்து சொல்கிற பார்க்குற ஒவ்வொன்றையும் பார்த்தா ஏதோ போன சின்னத்துல விரோதத்தை பூரா மனசுக்குள்ள வச்சு என்னை வந்து பழி வாங்குற மாதிரி தெரியுதுடா, பழி வாங்குற மாதிரி தெரியுது. நீ வந்து டைட்டில்ங்கிற, இங்கே வந்து எந்திரங்கிற, உன் மனசில் என்னவே நினச்சிருக்க சொல்லு. ஓன்ட்ட யோசனை கேட்டால் ஆகாத போகிறது கூட சொல்லிக்கிருக்க. முட்டாள் இன்னும் நல்லா யோசி முட்டாள். அண்ணனுக்கு அது தெரிஞ்சுங்க தான் அண்ணன் இன்னும் எவ்வளோ ரூபாய் ஒன்று நல்ல அண்ணன் கொடுத்துருக்கேன், உனக்கு மாறி வீடு தர்றேன், கார் தர்றேன், எல்லாம் தரேன். அண்ணன் வந்தேன், அண்ணன் பக்கத்தில் எப்படி இருக்குமோ அப்படி வா. உனக்கு நான் மாடி வீடு கொடுத்து உனக்கு வீடு கொடுத்தேன். ஏன்டா நாங்கள் சம்பாதிச்சு எனக்கு ஒரு யோசனை வந்துருக்கு, நீ புலம்பாதே. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன்
ஏறி சொர்க்கம் தண்ணில தாண்டி கொளத்துல சொர மீன் தூண்டி போட்டு நீ குடி கொஞ்சம் லெஃப்ட்ல பிச போறவன் எட்டு குடி உள்ள செட்டிங் அச்சுமா என் பேர் வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பாட்டை செய்யறேன். சில கைங்க ஏமாத்தி தெரியல திசை தெரியல நட்டாந்தரில் சரி ஏதோ ஏன்னா சரி எங்க அண்ணன் நல்லா வந்தா எனக்கு வேற அப்புறம் சமாச்சாரம் உங்களுக்கு என்ன யோசனை மாநிலத்தில் படம் பார்க்குறீங்களா? என்ன படம் போட்டுருக்காங்க? ஒப்பனா படம் பேரும் ஒப்பனா அடேங்கப்பா ராமா இந்த படம் பேரை இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இது நீ கேள்விப்பட்டுக்க மாட்டேன். சுடுகாடுக்கு போனால் தெரியும். நீ ஒப்புங்கிற படம் அப்போ சுடுகாடு எங்கே இருக்கு? கேள்வி எடுத்துக்கிறோம். சேசிட்டு வளர்க்குறாங்க அப்படியே போய் புளியை போட்டி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக நீயும் அப்படிங்கிறோங்கிற யார் விழுகிறாங்க அங்கே போனால் தானே தெரியும்.
கலப்ப ஏதும் இல்லாமலே கம்பி ஊட்டற நானும் தட்ட கலப்ப ஏதும் இல்லாமலே கம்பி ஊட்டற நானும் தட்ட ஏதும் போடாமல வெள்ளாம வேளஞ்சதுங்க மந்திரியா இருக்க சொல்லி மத்தியில அழைச்சானுங்க மந்திரியா இருக்க சொல்லி மத்தியில அழைச்சானுங்க வெள்ள வேட்டி இல்லாம தானா வேணாமுன்னு சொல்லி போட்டேன் தாசு கதை இல்லையா தர அப்பாக்கா கதையா கொக்கோ கதையே இல்ல கதை கட்ட என்ன சொல்ற என்னதான் சொல்ல வர சரி சொல்லு எங்க பொண்ணோட இப்பிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்ட கதையே இல்ல தரப்பா கதை கட்ட எம்மத மாசம் சம்பளத்தை கைங்களுக்கு முடிச்சு புட்டான் கதையே இல்ல தரப்பா கதை கட்ட ஊத்தா கதையே இல்ல கதை கட்ட கதையே இல்ல கதை கட்ட நான் ரொம்ப நல்ல காதலிச்ச பொண்ணுக்கு முந்தா நல்ல ராத்திரி கல்யாணம் அதுக்காக ஆடுவோம் குத்தாட்டம் எங்க அப்பனோட இபிஎஃப் எங்க அப்பனோட இபிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்ட கதையே இல்ல தரப்பா கதை கட்ட கதையே இல்ல கதை கட்ட நான் கொக்கோ நந்தா பக்கத்தில உள்ளதெல்லாம் முள்ள செய்யப்ப காலிடா ஒண்ணுமே புரியல வாழ்க்கை வரை ஜல்லிடா திசைகள் எங்கெங்க போனாலும் நாம அபங்காட்டே தாயினாலும் எங்க அப்பனோட இபிஎஃப் எங்க அப்பனோட இபிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்ட கதையே இல்ல தரப்பா கதை கட்ட கதையே இல்ல கதை கட்ட கதையே இல்ல கதை கட்ட நான் ரொம்ப நல்ல காதலிச்ச பொண்ணுக்கு முந்தா நல்ல ராத்திரி கல்யாணம் தரப்பா அதுக்காக ஆடுவோம் குத்தாட்டம் பொண்ணோட இபிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்ட கதையே இல்ல தரப்பா கதை கட்ட எம்மத மாசம் சம்பளத்தை கைங்களுக்கு முடிச்சு புட்டான் கதையே இல்ல தரப்பா கதை கட்ட கதையே இல்ல கதை கட்ட கதையே இல்ல கதை கட்ட நான் ரொம்ப நல்ல காதலிச்ச பொண்ணுக்கு முந்தா நல்ல ராத்திரி கண்ணாலும் தரப்பா அதுக்காக ஆடுவோம் குத்தாட்டம் எங்க அப்பனோட இபிஎஃப் எங்க அப்பனோட இபிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்ட கதையே இல்ல தரப்பா கதை கட்ட கதையே இல்ல 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 கதை கட்ட இதோ பாருங்க என் பேர் மாஸ்டகே
வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பாட்டை செய்யறேன். சில கைங்க ஏமாத்திட்டீங்க, அதனால யாரையும் ஃபீச்சரிங் பண்ண. உன் பேர் என்னையா? என்னையா நாய் தெரிஞ்சு கேளுங்க இப்படிக்கு மேஸ்டர் கே. அப்ப அப்படி டியோஜியானே? கையில வாங்கல பையில போடல காசு போன இடம் எங்க தெரியல எவ்வளவு கொடுத்தோம் ஏன் இன்னும் பத்தல காசே தானே கடவுள் தெரிஞ்சுக்க ஒரு கப் ஆஃப் டீ அதை குடிச்சு பார்த்தா அது முடிஞ்சிருந்தி பாடி ஏசி மாட்டி அது 5 மணிக்கு வைட் காஃபி புரியுது என் காசு கரையது குறைஞ்சு போனா என் மண்ட காகுது கேவலம் அந்த காசுக்காக கைகளுக்குள்ள நாமத்தை போடுது பட்பல பல பட்பல பல பத்தல கையில கையில காசுல தத்தல தல தத்தல தல பத்தல வெத்தல வாங்கவும் கையில காசுல புதுசா நான் வாங்கின காரு திரும்பி பார்த்த பெண்கள் கூட்டம் ஜோறு தாரு பண்ணிட்டு போனாம் பாரு பாட்டி கூட இல்ல கேளு கையில வாங்கல பையில போடல காசு போன இடம் எங்க தெரியல எவ்வளவு கொடுத்தோம் ஏன் இன்னும் பத்தல காசே தானே கடவுள் தெரிஞ்சுக்க எங்களுக்கு தோப்பா பண்ணையில கையில காசு பணம் இல்ல இப்ப தனியா நிக்கிற தெருவில்ல நாங்கள் அல்ல wannabe காசு இல்லாட்டிலும் VIP பாசம் போச்சு வேஷமா அட காசு தான் இங்க பேசுமா கருவுல தொடங்கி கல்லறி வரையில தின பண்ணமா தான் போச்சு இங்க பாருமா 2 வெள்ளி மல்லிகை பூ அட காசுல வாங்க தேங்காய் பூ காசு இல்ல நம்ம அத வச்சு புடுவா ஆப்பு கையில வாங்கல பையில போடல காசு போன இடம் எங்க தெரியல எவ்வளவு கொடுத்தோம் ஏன் இன்னும் பத்தல காசே தானே கடவுள் தெரிஞ்சே அதே எல்லாம் உனதே காசு இருந்தா அதே எல்லாம் உனதே அதே ஓடே வேகம்மா நீ ஓடே காசு இல்லன்னா ஓடே வேகம்மா நீ ஓடே பாசம் இங்கே மோசமாய் போனது காதல் கூட காசாயானது மனிதனை இன்னும் மிருகமாய் மாற்றுது குணத்தை கூட குழி தோண்டி புதைத்தது